ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்னோட மந்த்லி எக்ஸ்பென்ஸை நான் எப்படியெல்லாம் ட்ராக் பண்ணுறேன். அது மூலமாக தான் நான் என்னோட மந்த்லி எக்ஸ்பென்ஸில் ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்தால் அதை நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன். ஒரு மாதத்துக்கு இந்த பர்டிகுலர் அமௌண்ட் மட்டும் நான் எடுத்து தனியாக வச்சுட்டா அந்த என்னோட ஃபேமிலியில் மணி ரிலேட்டடான ப்ராப்ளம்க்கு என்னைய டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு க்ரீனில் கொடுத்துருக்கிறது எல்லாமே இன்கம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு 1500 ஒரு மாதத்துக்கு சேலரியாக வருது அப்படிங்கிறதும் சைடு இன்கமாக ஒருவேளை சைடு இன்கமில் ஒரு 15,000 சம்பாதிக்கிறாருனாலும் நான் இதை ஜஸ்ட் எனக்காக போட்டிருக்கேன். நான் கராத்தே அண்ட் சம்திங்கில் ஒரு 15,000 என்னோட சேலரியாக ஒரு 15,000 நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டல் இன்கம் வந்து 30,000. உங்களுக்கு என்ன இன்கமோ சேலரி மட்டும்னா சேலரியில் என்னவோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. சைடு இன்கமில் 0னா 0 நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மந்த்லி எசென்சியல்ஸ் நான் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா இது இல்லாமல் கண்டிப்பாக உங்களால் சர்வை பண்ணவே முடியாது. ஸோ அதனால் இது எல்லாமே எசென்சியல்ஸு. எனக்கு ரெண்டில் 0. நான் வந்து இப்போ எங்கள் அப்பா கட்டின வீடு எங்கள் வீட்டில் நான் இருக்கனால எனக்கு ரெண்டில் 0. எலக்ட்ரிக் பில்லு வந்து நான் மந்த்லின்னு கால்குலேட் பண்ணுறேன். நீங்கள் மந்த்லிங்கிறது வேணும்னா நீங்கள் 1,400 உங்களுக்கு ஒருவேளை 2,800 உங்களுக்கு இபி பில் வரும்னா நீங்கள் மந்த்லி 1,400 போட்டுக்கலாம். நான் இது சம்மர் டைம்ங்கிறனால மந்த்லிக்கு 1,400 மாதிரி ஒரு கால்குலேஷனுக்கு வந்திருக்கேன். அண்ட் தென் லேபருக்கு ஒரு 1,000. லேபர் நான் எதை போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு இங்கே துவைக்கிறதுக்கோ இல்லை பாத்திரங்கள் இருக்கோ இல்லை வீடு துடைக்க அந்த மாதிரி ஒரு சில டைமில் வந்து எனக்கு லேபர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் அதெல்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் 1000 ரூபாய் அப்படின்றது. அண்ட் கிராசரி நம்ம மளிகை ஜாமான் ஆப்வியஸாக வாங்கி தான் ஆகணும். ஸோ கிராசரிக்கு நான் 2,500 வாங்குறேன். 2,000 ரூபாயிலேருந்து 2,500 கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதனால் அது ஒரு 2,500. மில்க்கு 750, கேஸு 900, வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸுக்கு எதுக்கு 2,500 கேட்டிங்கன்னா நான் வீக்லி ஒரு தடவை மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஒரு 500 கிட்டத்தட்ட வெஜிடபிள்ஸ் வரும். அண்ட் தென் அது இல்லாமல் ஒரு 500 மாதிரி கால்குலேஷனில் போட்டு ஃப்ரூட்ஸ்ன்னு போட்டு மொத்தமாக 4 வீக்ஸுங்கிறப்போ ஒரு 2,500 கால்குலேஷன் எடுத்துருக்கேன். நீங்கள் இதுக்கு எக்ஸாக்டாக வரும்ன்றது இல்லை, உங்களோட கால்குலேஷன் நீங்கள் போட்டுக்கலாம். மெடிசின் வந்து மந்த்லி மெடிடேஷன் எங்கள் அம்மா வந்து டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக இந்த மெடிசின் நான் போட்டிருக்கேன். அண்ட் தென் பெட்ரோல் நான் ரெகுலராக போயிட்டு வருவேன்னா மந்த்லி எனக்கு ஒரு 2,500 ஆப்வியஸாக ஆகிடுது. ஸோ அதனால் நான் பெட்ரோலுக்கு 2,500 போட்டிருக்கேன். இன்கேஸ் டிவி ரீசார்ஜ், டிஸ்னி ஹாட் ஸ்டார் இந்த மாதிரி மந்த்லி ப்ரைமில் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா டிவி ரிலேட்டடானா கண்டிப்பாக அதில் ஒரு 300. எஜுகேஷன் ஃபீஸ்னு என்ன போட்டிருக்கேன்னா மந்த்லி நீங்கள் டியூஷனோ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜிம் ஃபீஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது எஜுகேஷன் உங்கள் குழந்தைங்களுக்கானது மந்த்லி டியூஷன் ஃபீ ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எஜுகேஷன் ஃபீல போட்டுக்கலாம். அண்ட் மொபைல் அண்ட் இன்டர்நெட்டு நான் என்னோட லேண்ட்லைன் கனெக்ஷனுக்காக அதாவது ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வச்சுருக்கேன். அதுக்கு மந்த்லி 750 கிட்ட பே பண்ணுறேன். ஸோ அது அண்ட் தென் டெய்லி எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லிட்டு ஓவரால் மந்த்துக்கு அதாவது நம்ம திடீர்னு வெளில போகிறோம், ஏதாவது காஃபி டீ குடிக்கிறோம், அந்த மாதிரியான சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸ்லாம் நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. அதுக்காக ஓவராலாக போட்டு 1 மந்த்துக்கே 2,000 மாதிரி நான் செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 15,250 என்னோட கால்குலேஷனில் வருது. இதெல்லாமே எசென்சியல்ஸை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கடுத்து இஎம்ஐ. ஒருவேளை உங்களுக்கு இஎம்ஐ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான இஎம்ஐ டீட்டெயில்ஸ் போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் லோன் இருக்குன்னா என்ன அமௌண்ட் கட்டணும், எத்தனை ரிமைனிங் இருக்குது, ஸோ டோட்டல் ரிமைனிங் அமௌண்ட்டு உங்களுக்கு வந்துடும். எனக்கு வெஹிக்கிள் லோன் இருக்குன்னா அதே மாதிரி தான் அமௌண்ட் எவ்வளோ, ரிமைனிங் எவ்வளோ, மந்த்லி எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்க, ரிமைனிங் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது. நான் ஒரு இந்த கேமரா பேசிட்டு இருக்க கேமரா நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு மந்த்லி வந்து 5,300 இஎம்ஐ, நோ காஸ்ட் இஎம்ஐ தான் எனக்கு. ஸோ அதில் 4 months இன்னும் எனக்கு ரிமைனிங் இருக்குது. ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோங்கிறது நமக்கு இந்த இஎம்ஐ அமௌண்ட்டுன்னு எவ்வளோ இருக்குங்கிறது ஒரு கால்குலேஷனுக்காக நான் டோட்டல் ரிமைனிங் போட்டிருக்கேன். இஎம்ஐ நீங்கள் மேக்ஸிமம் நோ காஸ்ட் இஎம்ஐ எடுக்க ட்ரை பண்ணுங்கள். நோ காஸ்ட் இஎம்ஐ கிடைக்கலங்கிற பட்சத்தில் இஎம்ஐ இருந்துச்சுன்னா எவ்வளோ கட்டுறோங்கிறது உங்களுக்குமே ஒரு ஐடியா இருக்கும். இஎம்ஐ பற்றி டீட்டெயில் நிறையா பேருக்கு தெரியறதே இல்லை. இஎம்ஐ முடிஞ்சக்கப்புறம் ஓகே முடிஞ்சிருச்சா, நமக்கு அமௌண்ட் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அடுத்த இஎம்ஐ போட்டுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண பாருங்கள். அண்ட் தென் டெப்ஸ் வித் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு போட்டிருக்கேன். இதெல்லாம் எப்படின்னா இஎம்ஐக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா இஎம்ஐ உங்களுக்கு ஒரு சர்டன் பீரியடில் க்ளோஸ் ஆகிடும், அதுதான் இஎம்ஐ. பட் இந்த டெப்ஸுங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கால்குலேட் ஆகிட்டே இருக்கும், ஒரு எண்ட் டேட்டே இருக்காது அன்டில் அன்லெஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும். ஸோ இதை வந்து லோன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேறு யார்ட்டையாவது ஒரு வட்டிக்கோ இல்லை சம்வாட் லோன் எடுத்திருக்கீங்க, அந்த லோனை வந்து வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அமௌண்ட் எவ்வளோ, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ, ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ மந்த்லி கட்டுறீங்க அப்படிங்கிறத மட்டும் தான் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இந்த காலமில் மேக்ஸிமம் 0 பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா இப்போது இதில் ஒரு வேளை உங்களுக்கு அந்த லோன் அமௌண்ட் இருந்துக்கிட்டே இருக்குன்னா நீங்கள் வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் பே பண்ணிகிட்டே வருவீங்க. நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்பீங்களே ஒழிய அசலில் வந்து நீங்கள் கட்டவே மாட்டீங்க. ஸோ ஒரு எண்ட் டேட்டே இருக்காது. இதையுமே நீங்கள் இஎம்ஐ மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஒரு எண்ட் டேட் இருக்கும், நம்ம கட்டி முடிச்சிடலாம் அதை. மற்றபடி நார்மலாக வேறு எங்கேயாவது இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதில் அசல்லையும் சேர்த்து கட்டுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காலம் முடிஞ்ச வரைக்கும் எம்டியாக விடுறது நல்லது. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன்.
அண்ட் தென் இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லலாம். அன்எக்ஸ்பெக்டட்னா மேரேஜ் ஃபங்க்ஷன், திடீர்னு வேற யாருக்காவது மேரேஜ் வரும், அவங்களுக்காக மொய் எழுத வேண்டி வரும், வெஹிக்கிள் சர்வீஸ் வரும், திடீர்னு நமக்கு வெஹிக்கிள் வந்து ரிப்பேர் ஆகலாம், அந்த மாதிரி ரிப்பேர் ஆகும்போது அதை சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கும். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், திடீர்னு ஒரு காய்ச்சலோ ஃபீவரோ இது மாதிரி ஏதாவது ஒன்று வருதுன்னா அதுக்கான எக்ஸ்பென்சஸ். திடீர்னு எங்கேயோ வெளியில் போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூவி போகிறோம், போயிட்டு சாப்பிட்டு வரோம்னா இந்த மாதிரி டின்னர், இந்த 6000ங்கிறது எப்பயாவது வரலாம், பட் வந்தாலும் அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதனால தான் இந்த 6000 நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் தென் இப்போ மந்த்லி ரிமைனிங்கில் பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து 28,600 வருது. ஸோ என்னோட பேலன்ஸ் வந்து 1300. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்தாலுமே எனக்கு 1300 என்னோட பேலன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட 30,000 இன்கமாக நான் கன்சிடர் பண்ணுறேங்கிற பட்சத்தில் இதுதான் என்னோட எக்ஸ்பென்ஸு. இது இல்லாமல் வேறு ஏதாவது நான் எக்ஸ்பென்ஸில் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதையும் மென்ஷன் பண்ண பார்க்குறேன். அண்ட் தென் இதிலிருந்து பேலன்ஸ் ரிமைனிங் இருக்க அமௌண்ட்டை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவை பற்றி எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அதை எப்படி சேவ் பண்ணலாம், எந்த மந்த்தில் உங்களுக்கு ரிட்டர்ன் எதிர்பார்க்குறீங்க, 5 வருஷத்தில் வேணுமா, 2 வருஷத்தில் வேணுமா, இல்லை ஷார்ட் டேர்மில் 6 மாதத்தில் வேணுமா, அது ஒவ்வொன்றுக்கும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸல் ஷீட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரியே எங்கள் வீட்டுக்கு நான் கொசுவலை நானாகவே ஸ்டிச் பண்ணி எப்படி நான் இன்ஸ்டால் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி மேலே இருக்க இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை வீட்டுக்கு கொசுவலை அடிக்கணும் பட் சீப்பராக பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.